ஹே ஆல், உங்கள எத்தனை பேருக்கு சுண்டக்காய் தெரியும்னு தெரியல. தெரிஞ்சாலும் எத்தனை பேர் வீட்ல சமைக்கிறீங்கன்னு கேட்டா அது கம்மி தான். இந்த ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது பயங்கர டேஸ்டியாவும் இருக்கும். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு. இது பொரிஞ்சதுமே பூண்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதை இதோட போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சது அதையுமே இதோட போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்ப இடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காய் இதோட போட்டுட்டு ஒரு 1 மினிட் போல நல்லா வதக்கிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா கொதிக்கணும். 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி ஊத்திக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் தொக்கு ரெடி. இது வரைக்கும் சுண்டைக்காய் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.